உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. யாராட்டும் ஒரு வேலை பார்க்காங்களா? எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சை ஏம்மா, சாப்பாடு ரெடி பண்ணியா? எப்படி இடி சாப்பாடுலாம் ரெடி பண்ணியாச்சுடி. எவ்வளோ ஒரு வேலை பார்க்கிங்களா? வந்து சாப்பாடு ரெடியா அது ரெடியான்னு கேட்பீங்க. போய் டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு கிளம்பு போ. அவளை எங்கே? அவள் இப்போ தான் தலையை காய வச்சுட்டு இருக்கா. சரி, நான் போய் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன்ப்பா. பாய். போ போ, கிளம்பு போ. சரி, நம்மளும் போயிட்டு அவள் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். நான் போகும்போது ஃபோனை நோண்டிட்டு இன்னைக்கு அட்டிக்கிற அட்டியை மட்டும் பாருங்க. ஏ சோனி, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏடி, நான் உன்ட காலில் என்ன சொன்னேன் அதை மட்டும் சொல்லு. நீ என்னமோ சொன்னேன், சொல்லு. அப்போ நான் சொன்னது உனக்கு மறந்துச்சு அப்படிதானே? நீ பயம் காட்டாதுமா. ஏடி, காலையிலே எந்திரிச்சு ஃபோனை நோண்டாத, காலேஜை பார்த்து கிளம்பு. அவளும் உன்னை மாதிரி தான்ட்டி. காலைல அவள் பாட்டு எந்திரிச்சு கிளம்பி போயிட்டால, நீ போகவே செல்லு நோண்டிட்டு இருக்க. செல்லு. ஐயோம்மா, நான் இப்போ கிளம்பிடுறோமோ. 10 நிமிஷம் டைம் தரேன். உடனே போய் துணியை மாற்றிடுவா. நான் இங்கே தான் நிற்பேன். சரிம்மா. இப்போ மட்டும் நீ கிளம்பி வரலன்னா ஸ்கெயில வச்சு இல்லைன்னு இழுத்துருவோம் பார்த்துக்க. போட்டி, போய் கிளம்பு. இந்த போகிறோமோ. எப்பா பார்த்தாலும் ஆடிக்கிட்டு தான் அலையிறாளுங்க எல்லாரும். 2 பேரும் அப்படி தான் இருக்கீங்க. வருஷம் 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி வேஸ்ட்டாக போகிறதுக்கா? சொல்லு, போய் கிளம்பிடி. காலையில் நிம்மதியாக இருக்க விடுறாளுங்களா? கத்திக்கிட்டே தான் கிடக்கணும். சரி, இவளுகிட்ட கத்தி கத்தியே தொண்டை தண்ணி வத்திரும் போல. சொல்லு, எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் கிளம்பியிருக்காளா பாரு. ஏச்சுவானி, இங்கே வாட்டி. எம்மோ, கிளம்பிட்டம்மா, நான் போயிட்டு வரேன். போ போ, கிளம்பு. ஷோப்பா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. 2ஐயும் அனுப்பி விட்டாச்சு. சேர்த்த நேரம் கூறுக்க சாய்ப்போம். ஷோப்பா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திக்கணும். காலை நேரத்தோடு எந்திரிச்சாச்சு. ஏ லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. அட பாவத்தை, இது யார் வந்தா? இப்போ தானே தூங்கணும்னு நினச்சேன். ஏ, யாரு உள்ள வாங்க. எக்கோ, நான் தான் வந்திருக்கேன். ஏ நெட்டவள்ளி, உனக்கு என்ன வேணும்? 4 கிலோ மைதாவும் 2 கிலோ கோதுமே வேணும். வாங்கி தெரியலா? நக்கல் பண்ணாத நெட்டவள்ளி, உனக்கு என்ன வேணும்? இப்போ எதுக்கு இங்கே வந்த? நான் இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சு படுக்கலான்னு பார்த்தேன். அது ஒன்றும் இல்லைக்கோ, எங்கள் மாமியார் கிளவி உப்பு வாங்கிட்டு வர சொன்னிச்சு, அதான் வந்தேன். ஏன் நெட்டவள்ளி, எங்கிட்டே உப்பு இல்லையே? உப்பு காலி ஆயிட்ட. இன்னைக்கு தான் போய் வாங்கணும்னு இருந்தேன். அதான் நான் இருந்தாலும் கொடுத்துருவியா நீ? என்னது நெட்டவள்ளி? ஒன்றும் இல்லைக்கா. சரி சரி, அவ்வளோ எங்கே? அவளுக்கு தான் காலேஜ் போயிட்டாளுங்கம்மா. சரி, வந்ததுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாட்டு போகிறேன் பேசிட்டு. ஓ, உட்காந்துட்டா பேசிட்டு எல்லாம் இருப்பா. நம்ம தூக்கலாம் போச்சு. கடவுளுக்கு கூட நம்ம மேலே கருணை இல்லை. சரி நெட்டவள்ளி, உட்காரு. உன் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியா? அதெல்லாம் எங்கள் அத்தை அனுப்பிச்சி விட்டாங்க. என் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டாரு. இந்த உமாவை பார்த்தேன், அவளை ஆளையே காங்கலை. அதான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் உப்பு வாங்க. சரி சரி, உங்கள் மைனி வீட்டுக்கு போனியா? அந்த குட்டைச்சீட்டுக்கு காலையே போனோம் பார்த்துக்குங்க. எண்ணெய் இல்லை சுத்தமாக வீட்டில். சரி, கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தாளித்து கொடுத்துடலாம் பார்த்து அவள் வீட்டுக்கு போனேன். உடனே நான் என்ன சத்திரமாக நடத்துகிறேன், எல்லா பொருளையும் ஏன்டே வந்து கேட்கிங்க ஆச்சு பூச்சுன்னு எங்கள் அண்ணன்ட்ட பிடிச்சி கத்துன்னு கத்திட்டா. அதனால உன் எண்ணெயும் வேண்டாம் நீனும் வேண்டான்னு ஓடிவிட்டேன். ஆனால் இருந்தாலும் உங்கள் மைனிக்கு ரொம்ப திமிருனே. எனக்கு அந்த குட்டச்சி பிடிக்கவே செய்யாது. நான் எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் இனி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணாத, அதை பண்ணாத. சரி, எனக்கு கடுப்பாக வரும். இப்போ இந்த மாமியார் கழுவி சொல்லுவேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு எங்கள் மாமியார் திங்கிற சோத்தில் விஷத்தை வச்சிடலாமான்னு வருது. ஆத்தி, இவட்ட நம்ம பேச்சு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். இதான் நம்ம சொன்னாலும் நமக்கே ஏதாட்டு வச்சு விட்ருவாப்பா. என்னக்கா அப்படி முழிக்கிய? அப்படிலாம் உங்கள் மாமியார் பேசாதே. வேற என்னக்கா செய்ய, நம்மளால அதான் முடியும். சரி விடு. அதை நேற்று கதை கேட்டீங்கன்னா சாம்பார் வச்சேங்க்கா. அதில் பருப்பு இல்லை வீட்டில். அந்த ஆளை கொஞ்சம் பொட்டுக்கல்ல தூக்கி போட்டேன். அது கூழு கணக்கு ஆகி போச்சு. அந்த ஆளை என் மாமியார் திட்டு. அது கூட சேர்ந்து எங்கள் வீட்டுக்காரரு என்னச்சு பிரித்து திட்டுறாரு. அந்த ஆளை நேற்று சண்டையை போட்டு விட்டேன்.
யாரை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியாரை பிடிச்சி திட்டி விட்டேன். அதுக்கு என்னைய போட்டு என் வீட்டுக்காரர் செவுட்லேயே ஒன்று விட்டுட்டாரு. அதோட பல்லு தெரிச்சு போச்சு. இன்னும் வரைக்கும் பல்லு வலிச்சுக்கிட்டு தான் கிடக்கு. ஏன் அப்படி உங்கள் மாமியார் பண்ணதுன்னு தெரியல. நீ எதுக்கு பொட்டுக்களை தூக்கி போட்ட? ஏன்னா பருப்பு கட்டிருந்தா நான் தந்திருப்பேன்ல. நீ தந்துட்டு தானே மரவில் பார்த்துருப்ப. என்னங்க தோழி? இல்லைக்கா, அப்போ அந்த ஞாபகம் இல்லை, சரி இருக்கேன்னு போட்டேன். சரி சரி. லட்சுமி அக்கா, இது யாரு? ஏட்டி உள்ள வாங்க. யாரு? ஏ லட்சி, இது நம்ம உமா குரல். இவா இதுக்கு வந்தான் தெரியலையே. இது என்னாச்சு? ஏன் அப்படி அழைச்சிட்டு ஓடியார? ஏக்கா. ஏ உமா, என்னாச்சு சொல்லு. உட்காரு உமா, உட்காரு. ஏ என்னாச்சு சொல்லுட்டி. ஏக்கா, என் வீட்டில் வச்சிருந்த 2 பவுன் நிறைய காணுங்கக்கா. ஏய் ஆத்தி, 2 பவுனா? இப்போ தங்க விலை வைக்கிற விலைக்கு 2 பவுனை தொலைச்சிட்டியடி. ஏக்கா, நான் தொலைக்கலக்கா, அங்கே வச்சிருந்தேக்கா பீரோல. இப்போ போய் பார்த்தா 2 பவுன் தங்களையே காணுமேக்கா. நான் என்ன செய்வேன்? உமா, நல்லா தேடி பத்தியாட்டி. 2 பவுன் டீ இப்பெல்லாம் நினச்சா கூட வாங்க முடியாது டீ. நல்லா தேடி பார்த்துட்டேன் பெரிய பொண்ணு, காணும். நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. உன் மாமியாருக்கு தெரியுமா? எப்படி? யாருக்கும் தெரியாதுக்கா. நான் இப்போ காணும்னு உங்க வீட்டுக்கு தங்க ஓடி வந்தேன். ஏடி, என்னடி செய்ய போற? ஒரு நகை கூட ஒழுங்கா வைக்க முடியாது அந்த பொம்பளைகளால. என்ன பொம்பளைகளம்மா. என்ன செய்ய போற உமா? தெரியலையக்கா, நான் என்ன செய்ய போறேன்னு. ஏ லட்சுமி, எங்க இருக்க? ஐயோ, எங்க மாமனார் வந்துட்டாரு. யாரும் அழாது கேட்டி, இப்போ போல இருங்க. மாமா உள்ள வாங்க. ஏ உமா, நெட்டவள்ளி, அந்த கிழவன்ட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதேட்டி. ஊர் பூரா டம்பா அடிச்சுவான். சரிக்கா. ஏ லட்சுமி, காலையிலக்கு என்ன சோத்த வச்ச? மாமா, இட்லி வச்சுருக்கு, இன்னும் சாப்பிடுங்க. சரிம்மா. ஏன் நெட்டவள்ளி, நீ சாப்பிட்டியா? உமா, எப்பமா வந்தீங்க? நாங்கள் இப்போ தான் வந்தோம். நாங்கள் சாப்பிட்டாச்சு என்னாச்சு, போய் நீங்கள் சாப்பிடுங்க. சரிம்மா, நான் போய் சாப்பிட்றேன். என் அப்பா பார்த்தாலும் ஊரு கதை உழவு கதையை பேசிட்டாலைங்க. சரி, என்ன பொழப்புகளோ. ஏட்டி உமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சரிக்கா. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி வரும். அவங்க கண்டுபிடிச்சி தருவாங்க. எப்படியாட்டு சிசிடிவி கேமரா ஏதாட்டு செக் பண்ணி எடுத்து தருவாங்க. இது வேறு கிராமம், சிட்டினா கூட கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என் வீட்டுக்கு வரந்தாங்க ஃபோன் அடிக்கும். இது பயம் இல்லாமல் பேசிட்டி. உமா, நீ பயந்துன்னா மாட்டிக்கிடுவோம். பேசு, பொறுமையாக பேசு. ஏன் நெட்ட வெளி மாட்டிக்கிடுவோங்க. அவள் மாட்டிக்கிடுவான்னு சொல்லிட்டி. என்னையும் ஏண்டி இழுக்கிய? ஏக்கா சும்மா சொன்னக்கா. ஏன் உமா பேசுட்டி. பேசு உமா டக்குன்னு. இந்த பேசுறேங்க்கா. ஹலோ, சொல்லுங்கங்க. நான் இந்த லட்சுமி அக்கா வீட்டில் இருக்கேன். சும்மா தான் வந்தேங்க. சரி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரிங்க சரிங்க. இந்த வீட்டுக்கு போக போகிறேன். ஆமாம். சரிங்க, வைக்க. நீங்கள் எப்படியே சொல்லி சமாளிச்சிட்டேங்க்கா. சரி உமா, வா வீட்டுக்கு போவோம். சரி, நானும் போயிட்டு வரேன் லட்சுமி அக்கா. சரி, பார்த்து போ. போயிட்டு வரேங்க்கா, பாய். எப்போ 2 பேரும் போயிட்டாங்க. இனிமேட்டு கொஞ்சம் தூங்கலாம். ஷோப்பா, கொஞ்ச நேரம் இப்போ மாதிரி படுக்கணும். கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கணுங்களா? நிறைய காணும், அதை காணும், இதை காணும், நம்மகிட்டே வராளுங்கப்பா. சரி, எப்படியே தொல்லை எல்லாம் போயிடுச்சு. கொஞ்ச நாள் நல்லா தூங்கி வச்சு எந்திப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது புது சேனல் நண்பர்களே. உங்களால் முடிஞ்ச ஆதரவை கொடுங்க. பாய்.